வணக்கம் நேயர்களே. இந்த ஒரு காணொளி காட்சியில் நம்ம ரொம்ப 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 முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆட்சியை தீர்மானிக்க போகும் சக்தியாக விளங்க போகிறார் விஜய் அவர்கள். ஆம், டிவிகே கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சியை தீர்மானிக்கும் சக்தியாக திகழப் போகிறார் என்று கூறுகிறார்கள். தற்போது ஐஎன்எஸ் இன்ட்ரீவர் என்ற ஒரு கருத்து கணிப்பின்படி வெளிவந்துள்ள தகவலானது, அந்த தகவலை பற்றி இந்த ஒரு காணொளி காட்சியில் நாம் பார்க்கின்றோம். அதாவது வருகின்ற தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வரப்போகிறது இல்லையா? அந்த தேர்தல் முடிவில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கும் அண்டு ஏடிஎம்கேக்கும், அதாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் ஆட்சி அமைக்க போகிறதுக்கு உந்து சக்தியாக விஜய் விளங்குவாராம். அதாவது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், திமுகவிற்கு ஒரு 102 முதல் 108 தொகுதிகள் அவ்வளவுதான் கிடைக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 234 தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் 117 தொகுதிகளுக்கு மேலே யார் வர்றாங்களோ அவங்க தான் ஆட்சியை பிடிக்க முடியும். ஆனால் திமுக 102 முதல் 108 தொகுதிகள் அந்த ரேஞ்சில் தான் வருவாங்களாம். இவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு பார்டரில் தான் இருக்க போகிறாங்க. 123 to 125 அந்த ரேஞ்சில் அதிமுக கூட்டணியும் இருந்தாலுமே திமுகவிலிருந்து எம்எல்ஏக்களை வாங்குவது, பழைய விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டுருவோம் பார்த்தீங்களா வரலாறுல. அதே மாதிரி விஷயங்கள்லாம் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது, அந்த பேரம்லாம் நடக்கும். எப்படியுமே இந்த இடத்துல ஆட்சி பெரும்பான்மை கிடைக்காம போயிடும். அப்படி பெரும்பான்மை கிடைக்காம போகிற நேரத்தில் விஜய் பக்கம் பார்த்தீங்கன்னா 12% மேல் ஓட்டு வங்கியும் சில எம்எல்ஏக்களும் அங்கே இருப்பார்களாம். அப்போ அந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க யார் முற்படுவார்கள்? குறிப்பாக அதில் தலைமை தாவேகாவின் தலைவர் விஜய் எடுக்க போகும் முடிவு என்ன? அந்த சமயம் திமுகவிற்கு பக்கம் போக போகிறாரா, இல்லை அதிமுக பக்கம் போக போகிறாரா? எந்த பக்கம் போக போகிறார்? அப்போது திமுக பக்கம் போனால் நான் தான் முதல்வன் ஆவேன் என்ற ஒரு கோரிக்கையை ஒரு டிமாண்டாக வைப்பார். கோரிக்கை என்று சொல்வதை விட ஒரு டிமாண்டாக வைப்பார் அவர். அப்போது முதல்வர் பதவியை விஜய்க்கு தருவார்களா? அப்போ கிங் மேக்கராக போகிறாரா விஜய் என்று தான் கருத்து கேட்பு முடிவுகள் பல வந்திருந்தாலும் தற்போது வந்திருக்கும் அந்த கருத்து கணிப்பு முடிவும் அதையேத்தான் சொல்கிறது. அப்போது பார்க்கும்போது ஆட்சியை தீர்மானிக்கும் சக்தியாக விளங்கப் போவது விஜய் என்று கருத்து கணிப்புகள் கூறுவது சரியாகிவிட்டது. சீமானவர்களுக்கு 8% மேலோ அல்லது கீழோ வாக்கு வங்கி இருந்தாலும் அவரது தலைமையில் ஒரு எம்எல்ஏ அதிகபட்சம் போகலாம். அதுவும் அதிகபட்சம் என்ற வார்த்தையை கூறுகிறார்கள். ஒரு எம்எல்ஏ போகலாம், வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இங்கு ஒரு 5 முதல் 8 எம்எல்ஏக்கள் டிவிகே சைடிலிருந்து போகலாம். தமிழக வெற்றி கழகம் சைடிலிருந்து 5 முதல் 8 எம்எல்ஏக்கள் போகும் பொழுது இந்த 8 எம்எல்ஏக்கள் அல்லது 5 எம்எல்ஏக்களை எந்த பக்கம் போகிறார்களோ அந்த கட்சி தான் அந்த கட்சியின் மூலம் ஆட்சியை தீர்மானிக்க முடியும் என்ற ஒரு கருத்து கேட்புகள் பெரும்பான்மையாக பேசப்பட்டு வரும் சூழ்நிலையில் தற்போதும் வெளிவந்திருக்கக்கூடிய பொது கருத்து கணிப்பு முடிவும் அதையேத்தான் சொல்கிறது.